அன்பார்ந்தவர்களே, ஆண்டின் பொதுக்காலம் 18ஆம் ஞாயிறு இன்று நாம் சிறப்பிக்கிறோம். இந்த ஞாயிறு வழிபாடு வழியாக இறைவன் தேடலின் அர்த்தத்தை இன்று நமக்கு உணர்த்துகிறார். இன்று நமது தேடல் எதற்காக இருக்கிறது? யாரை அதிகமாக தேடுகிறோம்? எந்த சூழ்நிலையில் தேடுகிறோம்? எந்த சூழ்நிலை நம்மை உருவாக்கி தேடலை அதிகப்படுத்துகிறது? தேடலின் வழியாக வாழ்வின் அர்த்தங்களை புரிந்து கொள்ளுகிறோமா என்ற மேன்மையான உலகம் சார்ந்த வல்லமையோடு இறைவன் நமக்கு கற்றுத்தருகிறார். அந்த உண்மையை அறிந்து கொள்ள வாங்க வார்த்தையோடு ஒரு பயணம் செய்து எதற்காக நமது தேடல் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுவோம். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் இறையாசிரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் முழுமையாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு மனிதரும் தன் வாழ்வின் ஒவ்வொரு காலகட்டத்திலும் எதையோ தேடிக்கொண்டிருக்கிறான். குழந்தை பருவத்தில் ஆரம்பமாகும் இந்த தேடல் வாழ்வின் இறுதி வரை தொடர்கிறது. ஒவ்வொருவருமே மகிழ்வையும் நிறைவையும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு பாடல் வரிகள் இவ்வாறு சொல்கிறது: தேடல் உள்ள உயிர்களுக்கே வாழ்வில் ருசி இருக்கும் என்றும், தேடல் என்பது உள்ளவரை வாழ்வின் சுவை இருக்கும் என்றும் சொல்லுகிறார்கள். தேடல் மிகவும் அவசியம் என்று உணர்த்தப்படுகிறது. தேடல் அனைத்து உயிரினங்களிடமிருந்தும் காண கிடக்கிற ஒரு தனியாத தாகம் என்று சொல்லுகிறார் கவிஞர். உயிரினத்தின் தொடக்கம் முதல் இன்று வரை தொடர்ந்திரும் ஒரு பேருண்மையாக இந்த தேடல் அமைந்து விடுகிறது. அன்பார்ந்தவர்களே, உணவையும் உறைவிடத்தையும் தேடிய மற்ற உயிரினங்கள் அலையும் போது மனிதனின் தேடல் மட்டுமே இவற்றிலிருந்து முற்றிலும் தனித்து நிற்கிறது. அனைத்தையும் தேடும் மனிதன் தேடலின் உச்சமாக உற்சாகம் விளங்கும் இறைவனை முழுமையாக தேடுகிறான். அந்த இறைவனிடத்தில் அமைதியை தேடுகிறான். அந்த அமைதியில் தான் வாழ்வின் மகிழ்வையும் முகர்ந்து கொள்ளுகிறோம். அன்பார்ந்தவர்களே, வழியும் வாழ்வும் உண்மையும் உயிரும் உணவுமாயிருக்கிற இயேசுவை தேடவும் அவரையே நம் வாழ்வின் மையமாக கொண்டு இழுக்கவும் இன்றைய நற்செய்தியிலே இறைவன் அழைப்பு விடுக்கிறார். முதல் வாசகத்திலே இஸ்ரேல் மக்கள் கடவுளுக்கு எதிராக முணுமுணுக்கிறார்கள். எகிப்தின் தலைச்சன் பிள்ளையை கொன்றும் அந்த நாட்டையை கொள்ளையடித்துக் கொண்டும் அவர்களை அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்துக் கொண்டு வந்த இறைவனுக்கு எதிராக இன்று முணுமுணுக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, ஏனென்றால் எங்களுக்கு இறைச்சி வேணும், உணவு வேண்டும், நாங்கள் எகிப்திலே இருந்து உண்டு மாண்டு போயிருப்போம், எங்களை பாலை நிலத்தில் அழைத்து வந்து கொல்லப் போகிறீர்கள் என்று கடவுளுக்கு எதிராக முணுமுணுக்கிறார்கள். தொடக்க நூல் 18ஆம் அதிகாரம் வாசித்தீர்கள் என்றால், வயதான ஆபிரகாமுக்கும் சாராவுக்கும் மகன் பிறக்க போகிறான் என்ற வாக்களிப்பதை கேட்ட பொழுது சாரா சிரிக்கிறார். இது எப்படி நிகழும் என்று முணுமுணுக்கிறார். அவளை மன்னித்து இறைவன் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கிறார். விடுதலை பயணம் 20ஆம் அதிகாரத்திலே தந்தையாம் கடவுள் இஸ்ரேல் மக்களுக்கு கட்டளை கொடுக்கிறார்கள். அந்த மோசே இறங்கி வருவதற்குள் இவர்கள் ஒரு பொற்கண்டை வார்த்து அதுதான் தெய்வம் என்று கடவுளுக்கு எதிரான செயல்களை செய்து முறுமுறுக்கிறார்கள். அப்பொழுதும் இறைவன் பொறுத்துக் கொள்கிறார். மேலும் யோனா இறைவாக்கினர் நினிவே மக்களுக்கு இந்த உலகம் அழிய போகிறது, உங்கள் நகர் அழிய போகிறது என்று சொன்ன உடனே அவர்கள் மனமாறுகிறார்கள். ஆனாலும் அவர்களை இறைவன் தண்டிக்காமல் விட்டுவிடும் பொழுது யோனா இறைவனுக்கு எதிராக முணுமுணுக்கிறார். இப்படி ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நமது தேடல் அதிகரிக்கின்ற பொழுதும் கடவுள் கொடுத்ததை மறந்து அவரை முணுமுணுத்தி இறைவனை விட்டு பிரிந்து செல்கிற மக்களாகத்தான் நாம் இருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இந்த சூழ்நிலையிலும் இறைவன் இந்த மக்களுக்கு மன்னாவையும் காடையும் கொடுத்து வழி நடத்துவதை நாம் பார்க்கிறோம். வாழ்வு கொடுக்க வந்தவரை முழுமையாக நம்பிக்கையுடன் ஏற்றுக்கொள்வதே உண்மையான தேடல். அந்த உண்மையான தேடல் உயிருள்ள தேடலாக, உயர்வான தேடலாக நம்ம இருக்க வேண்டும் என்று இறைவன் விரும்புகிறார். வெறும் வயிற்று பசிக்காக இயேசுவை தேடியவர்கள் இப்பொழுது வாழ்வு தரும் உணவை எங்களுக்கு தாரும் என்று இயேசுவிடம் வேண்டி நிற்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இலக்கில்லாமல் இயேசுவை தேடியவர்கள் இப்பொழுது நம்பிக்கையோடு இயேசுவிடம் சரணடைவதை இன்றைய நற்செய்தியில் நாம் பார்க்கிறோம். இன்று நம்முடைய தேடல் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நாம் யாரை தேடுகிறோம்? எதற்காக தேடுகிறோம்? எந்த சூழ்நிலையில் தேடுகிறோம்? உண்மை அடையாத வரை என் நெஞ்சம் அமைதி அடைவதில்லை என்று புனித அகஸ்டீனார் போல நம்முடைய தேடல் இயேசுவை மையப்படுத்தி இருக்கிறதா, அவரது வார்த்தையை மையப்படுத்தி இருக்கிறதா என்று பார்ப்போம். ஏனென்றால் இயேசுவை தேடியவர்கள் யாரும்
தோற்று போனதில்லை. இயேசுவை தேடியவர்கள் அனைவரும் மாற்றத்தையும் ஆசிரியம் பெற்றிருக்கிறார்கள். உடல் நலம் குன்றியோர் தேடி வந்தனர், நலம் பெற்றனர். பாவத்தோடு தேடி வந்தவர்கள் புனிதர்களாக திரும்பி சென்றனர். கண்ணீரோடு தேடி வந்தவர்கள் மகிழ்ச்சியோடு சென்றார்கள். பசியோடு தேடி வந்தவர்களுக்கு வயிறார உணவு ஊட்டி அனுப்பினார். நம்பிக்கை இழந்து வந்தவர்களுக்கு நம்பிக்கை கொடுத்து அனுப்பினார். இப்படி இயேசுவை தேடி செல்ல வேண்டும் என்பதை அந்த உணர்வை இன்று இறைவன் தருகிறார். இன்றைய இதன் வாசகம் சொல்லுவது போல நம்மில் இருக்கிற பழைய அனைத்தையும் களைந்து விட்டு புதியவர்களாக நாம் வாழ வேண்டும், அவரையும் முழுமையாக தேட வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆம் அன்புக்குரியவர்களே, சரியான தேடல் வாழ்வின் நன்மை தருகின்றன, தவறான தேடல்கள் மனித வாழ்வின் மகிழ்ச்சியை சிதைக்கின்றன என்பது போல இயேசுவை தேடுதலும் அவரை அடைவதுமே நம் வாழ்வின் மையமாக இருக்கட்டும் என்று உணர்த்தப்படுகிறது. எசாயா புத்தகம் 55:6 சொல்லுவது போல ஆண்டவரை காண்பதற்கு வாய்ப்புள்ள போதே அவரை தேடுவோம், அவர் அண்மையில் இருக்கும் போதே அவரை நோக்கி மன்றாடுவோம். அவரை வாய்ப்புள்ள போதே தேடி அவரை அண்மையில் இருக்கும் பொழுது அவரை அறிந்து ஆசிரை பெறுவோம். நமது தேடல் அவராக இருக்கட்டும், அவரது வார்த்தையாக இருக்கட்டும். அப்பொழுது நிச்சயம் நாம் ஆசிரை பெறுவோம். ஜெபிப்போமா? அன்பு இறைவா, உம்மை தேடி, உமது வார்த்தையை தேடி, உமது அருளை தேடி, உம்மை மட்டுமே நாங்கள் தேடி எங்கள் வாழ்வில் உயர்ந்திட எங்களோடு தங்கி எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.